கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியங்க. இந்த வசனம், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கணும். ஆமா, ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கும். நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. எங்க தகப்பனாற்ற ஒரு பழக்கம் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, சின்ன காரியமோ பெருசோ எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க சூட்கேஸ் வச்சு என்ன எப்படி இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஒரே சுகமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்படின்னு கிளம்புறாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்களே போய் அசந்து கொஞ்ச நேரம் எதிர்பார்க்க மாட்டாங்க சில பேர். அப்படி சின்ன சின்ன காரியங்கள், வண்டி எடுப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, வந்து நின்ன உடனே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வண்டி விட்டு இறங்குவாங்க. இதை போல அந்த ஜெபம் பண்றது அப்படின்றது இடைவிடாமல் செய்யணும்ன்றது அவங்ககிட்ட நான் கற்றுக்கொண்டேன். அந்த ஜெபம் பண்ற பழக்கத்தை நீங்க வளர்த்து பாருங்களேன், உங்க லைஃபே வேற மாதிரி இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு மட்டும் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காட்ட ஹாட்லைன் உங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, சும்மா இருப்பீங்க? சும்மா இருப்பீங்களா? அவர் தான் உங்க அப்பான்னு வச்சுக்கிங்களேன், சும்மா இருக்குமா? சும்மா ஃபோன் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் நடப்பார் பாஸ்டர், அவங்க அம்மாட்டே பேசிக்கிட்டே இருக்கா பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கா. பேசுறதுக்கு ஒரு நத்தர் நல்ல ஒரு ஆள் இருக்கார், யார்? நம்முடைய தேவன். எப்போ கூப்பிட்டாலும் செவி கொடுப்பார். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதியும், அதனால எனக்கு அப்படியே மகிமைக்காக வாழ கிருபை தாரும். அங்கே போய் இறங்கிட்டீங்க, எல்லாம் பரபரப்பு பேசுகிறாங்க, ஆண்டவரே இந்த நாளையும் சித்தம் போல நடத்த கிருபை தாரும். ஒரு பரீட்சைக்கு படிக்க உட்காருங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா, உடைய கிருபையினால் என்னை நடத்தும், சித்தத்தினை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். பரீட்சை எழுத உட்காருங்க, ஆண்டவரே எனக்காக இல்லை உமக்காக என்னை நடத்துங்கப்பா. பரீட்சை எழுதி முடிச்சிட்டீங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. ஒரு வேலைக்கு கிளம்புறேன், ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய இரக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். வண்டி எடுக்கிறீங்க, ஆண்டவரே உடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, ஆண்டவரே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி, தொடர்ந்து என்னை வழி நடத்தும். இப்படி நம்முடைய லைஃபே ஒரு ப்ரேயர் ஃபீல்டா மாற்றி பாருங்க, உங்களுடைய லைஃப் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்க இதை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. கிடைத்தது கிடைக்காதது, வந்தது வராது, ஐ நோ ஐவ் given it to the Lord, அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தட்டும், விட்டுருவீங்க. நீங்க கவலையே பட மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க, எதை பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், என் சத்தத்தை அவர் கேட்கிறாரு, அவருக்கு பிரியமானபடி செய்வார். நானும் என் பிரியத்தெல்லாம் அவருடைய கரத்துல என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்காக நான் வாழல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்காக நான் வாழ்றேன் இல்லையா? அவர் எதை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கொடுக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் தைரியமா இருக்கேன். ஏசிய சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள்ட்ட ஒரு பாஸ்டர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் எல்லாருமே சர்ச்சை கட்டுறாங்க, நீங்க மட்டும் ஏன் பாஸ்டர் கட்டல அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், ஜெபம் பண்ணி பார்த்தேன், கொடுக்கல, கர்த்தர் கட்டல. எப்படி இருக்கு பாருங்க பதில். ஜெபம் பண்ண, கர்த்தர் கொடுக்கல, கட்டல. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், குட் ஃப்ரைடேக்குள்ள 6 காரியம் நிறைவேறணும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்தா கட்டுவோம், இல்லைன்னா கட்ட மாட்டோம், அவ்வளவுதான். என்ன பாஸ்டர் நினைக்கலாம், ஜெபம் பண்ணோம், என்ன பாஸ்டர் மேல கான்கிரீட் போடலையா, கொடுத்தா போட்டிருப்பேன், கொடுக்கல போடல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால ராத்திரி படுக்கும்போது நிம்மதியா தூங்குறேன். ஆண்டவரே உம்முடைய சித்தமா இருந்தா கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன செய்வேன், கட்டுவேன். உங்க வாழ்க்கை அப்படியே வாழ்த்து பாருங்களேன், பயப்படவே மாட்டீங்க எதை பத்தியுமே. ஏன்னா என் விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவருடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறிடுச்சுன்னா இந்த பூமியில நிறைவேறதுக்கு நான் அர்ப்பணிக்கும் போது அதை நிறைவேற்றி முடிச்சிருவாரு. அதனால கவலையே பட மாட்டேங்க, பயப்படாதீங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க. My God is a prayer hearing God, is a prayer answering God. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாகவே செய்வார். ஆனா நான் விண்ணப்பம் பண்ணணும். நான் விண்ணப்பம் பண்ணும்போது என்ன மனநிலையோட பண்ணணும்னா, இது எந்த கிடையாதுங்க, இது என் உடம்பு இல்லை, என் வாழ்க்கை இல்லை, இது கர்த்தருடையது, அவருடைய விருப்பம் போல நான் நடத்தட்டும். அந்த வாஞ்சையோடு ஜெபம் பண்றதுக்கு, அப்படி ஜெபத்துல தரித்திருக்க கிருபை தாரோன்னு கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே அப்படி நான் எப்பொழுதும் ஜெபத்துல தரித்திருக்கேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ, ஆண்டவரே உம்முடைய பிரியத்தை மாத்திரம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தாவே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர், நிச்சயமாய் செய்வீர், நிச்சயமாய் நடத்துவீர். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்துல கொடுத்துட்டேன், உம்முடைய சித்தத்தின்படி நான் நடத்துங்க, நலமானதை செய்யுங்க. Thank you Jesus, thank you Lord, thank you Lord.